Welcome viewers, welcome students. This is question tags, part 1. In affirmative sentences, we add question tags. Affirmative sentence சொல்லக்கூடிய நேர்மறை வாக்கியத்தில் இந்த question tags எவ்வாறு நம்ம ஆட் பண்ணுறோம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். Question tags are short questions asked by a speaker at the end of a positive or a negative sentence. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கடைசியில் ஆட் பண்ணக்கூடிய டேக் தான் கொஷின் டேக். அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது டு ஃபைண்ட் வெதர் த சென்டென்ஸ் இஸ் அன் அஃபர்மேட்டிவ் ஒன் ஆர் ஏ நெகட்டிவ் ஒன் இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் டு ரிமெம்பர். இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கொஸ்டின் டேக் சேர்த்தக்கூடிய சென்டென்ஸ் அப்படின்றது அஃபர்மேட்டிவலாக இருக்கா, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கா, இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் முதல் ரிமெம்பர். நம்மளுடைய ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, அந்த சென்டென்ஸு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அஃபர்மேட்டிவா நெகட்டிவா அப்படின்னு முதல் ஸ்டெப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கொஸ்டினை எது கேட்கணும் அப்படின்னா, யூஸ் டேக் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் ஃபார் கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக எஸ்ஸா நோவா இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷனுக்காக தான் அந்த கொஸ்டின் டேக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். The question is formed by combining an auxiliary verb and a pronoun. இந்த கொஸ்டின் டேக் வந்து பார்த்தோம்னா எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஆக்சிலரி வெர்போட ஒரு ப்ரொனவுன் சேர்ந்து வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாருங்கள், இஸ் இன் ஹீ. இஸ் அப்படின்றது ஆக்சிலரி வெர்பு, ஹீ அப்படின்றது ப்ரொனவுன். ஸோ ஹீஸ் இன் ஹீ அப்படின்றது ஒரு டேக். அதே போல் வேர் தே, வேர் அப்படின்றது ஆக்சிலரி வெர்பு, தே அப்படின்றது ப்ரொனவுன். ஸோ வேர் தே அப்படின்றது ஒரு டேக். அதே போல் இஃப் த சென்டென்ஸ் இஸ் அன் அஃபர்மேட்டிவ் ஒன், த கொஸ்டின் டேக் இஸ் இன் த நெகட்டிவ். நம்ம கொடுக்க போகிற ஸ்டேட்மெண்ட் ஆனது சென்டென்ஸ் அப்படின்றது அஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா, பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா த டேக் வந்து நெகட்டிவில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சில்ட்ரன் லைக் சாக்லேட்ஸ். த சில்ட்ரன் லைக் சாக்லேட்ஸ் அப்படின்றது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ டேக் எப்படி வரும்னா நெகட்டிவ் வரும். நெகட்டிவ்னா டோன்ட் தே, டூ நாட் தே, அவருடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் தான் டோன்ட் தே அப்படின்றது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபர்மேட்டிவ் இருந்தது அப்படின்னா இது வந்து நெகட்டிவில் வரும். ஓகே, அதே போல் இது சென்டென்ஸ் இஸ் த நெகட்டிவ் ஃபார்ம் இருந்தது அப்படின்னா தென் த கொஸ்டின் டேக் இஸ் இன் த பாசிட்டிவ் ஃபார்ம். நெகட்டிவ் ஃபார்மில் இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தது அப்படின்னா கொஸ்டின் டேக் வரும்போது நாட் சேர்ந்து வராது, பாசிட்டிவில் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷீ கான்ட் ஸ்விம். ஷீ கான்ட் ஸ்விம் அப்படின்றது நெகட்டிவ் ஃபார்ம். ஓகேவா, அப்போது இங்கே டேக் இதுதான் டேக்னு சொல்லுவோம். இந்த டேக் அப்படின்றது கேன் ஷீ அப்படின்றது பாசிட்டிவ் ஃபார்ம். இல்லை நாட் இல்லாமல் இருக்கிறதுனால இதை பாசிட்டிவ் ஃபார்ம் சொல்லுவோம் நாம. The question tags are always in the contracted form. Contracted form தான் என்ன சொல்லுவோம், contracted formனா சுருக்கமான ஃபார்ம். இப்போ do not they இருக்கு இல்லையா, don't they do not they அர்த்தம். அதை சுருக்கி don't சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், contracted form சொல்லுவோம் நாம. ஓகே, சில ஆக்சிலரிஸை பார்க்க போகிறோம். If there is already an auxiliary verb in the sentence, it is repeated in the question tag along with a pronoun as a subject. அந்த சென்டென்ஸில் ஒரு ஆக்சிலரி வெர்ப் இருக்குது அப்படின்னா அந்த கொஷின் டேக்கில் அந்த ஆக்சிலரி வெர்பே வந்து டேக்கில் ரிப்பீட் ஆகும். அப்போது ப்ரொனவுன் வந்து சப்ஜெக்டாக இருக்கும். ஓகேவா, அங்கே வரக்கூடிய ப்ரொனவுன் வந்து அந்த சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் தான் ப்ரொனவுனாக இருக்கும். இப்போ உதாரணம் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆனது ஒரு பெயர்னு வச்சுக்குவேன், கந்தன், கோபால், அந்த மாதிரி பெயர் வந்ததுன்னா அதோட ப்ரொனவுன் ஹீ வரும். ஆண்பால், பெண்பால் அப்படின்னா ஷீ வரும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் என்னவோ இருக்கோ அதனுடைய ப்ரொனவுன் அப்படியே வரும். இது வந்து டேக்களுடைய அமைப்பு. இப்போது சில ஆக்சிலரிஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இதெல்லாம் பி வெர்ப்ஸ். ஹாவ், ஹேஸ், ஹேட், இது ஹேவ் வெர்ப்ஸ். டூ, டஸ், டிட், இது வந்து டூ வெர்ப்ஸ். வில், வுட், ஷெல், ஷுட், மே, மைட், கேன், குட், மஸ்ட், நீடு, ஆட் டு, டேர் அண்ட் யூஸ் டு, இதெல்லாம் வந்து மாடல்ஸ். ஸோ இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸை நம்ம வந்து கொஸ்டின் டேக்கில் பயன்படுத்த போகிறோம். சில கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் ஆக்சிலரி வெர்போட நாட் சேரும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம கான்ட்ராக்டட் ஃபார்மாக இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ ஆக்சுவலி verb கொடுத்துருக்கோம் am, நாட் சேர்த்தும் ஒரு ஆரஞ்ச். இது வந்து எக்ஸப்ஷன். இது விளிவிலக்கா இருக்கு பாருங்க. ஆமோட நாட் சேர்ந்தா ஆம்லன்னு சொல்லக்கூடாது, ஆரஞ்ச். இஸ் நாட் isn't, ஆர் நாட் ஆரஞ்ச், was not wasn't, were not weren't, has not hasn't, have not haven't, had not hadn't, do not don't, does not doesn't, did not didn't, will not won't, would not wouldn't, shall not shan't, should not shouldn't, can not can't, could not couldn't, may not mayn't, might not mightn't, must not mustn't, ought not oughtn't, need not needn't. இதெல்லாம் வந்து கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆக்சிலரி வெர்போட நாட் செய்யறது. இந்த மாதிரி கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் தான் நம்ம கொஷின் டேக்ல நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஓட ப்ரொனவுன்ஸ் வந்து எப்படி நம்ம கொஷின் டேக் ஆட் பண்ண முடியும்? இப்போ இந்த கொஷின் டேக் ஆட் பண்ணும்போது முதல் விதி என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் வித் ஆக்சிலரி. ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம கொடுக்குற சென்டென்ஸில் ஆக்சிலரி வெர்ப் இருந்ததுன்னா ஓகேவா, நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோம்? அந்த ஆக்சிலரி வெர்ப் என்னவா பார்க்கும்? பி வெர்பாக இருக்கணும். அப்படி பி வெர்பாக இருந்ததுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் வரும், எப்படி கொஸ்டின் டேக் அமையும் பாருங்கள். இப்போ ஷீஸ் டூ யங். ஷீஸ் டூ யங் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், சென்டென்ஸ். சென்டென்ஸில் ஈஸ் அப்படின்றது தான் ஆக்சிலரி வெர்ப். ஓகேவா, இது கொஸ்டின் டேக் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக, சென்டென்ஸை புரிஞ்சிட்டோம்னா நமக்கு டேக் கொஸ்டின் டேக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதாவது வித் ஆக்சிலரி அப்படின்னா முதல்ல பி வெர்ப்ஸ் இருக்குது. அந்த பி வெர்ப் என்ன இருக்கும்? ஈஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அடுத்தது ஹேவ் வெர்ப்ஸ். பி வெர்ப்ஸ் ஈஸ் மட்டுமே இல்லை, ஈஸு, அப்புறம் ஆர், வேர், வாஸ், இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து வரும். ஜஸ்ட் ஒரு ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஹேவ் வெர்ப்ஸ்னால் என்ன? ஹேவ் சேர்ந்து வரலாம், ஹேட் சேர்ந்து வரலாம், ஹேஸ் சேர்ந்து வரலாம். ஓகே, அப்போது தே ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட், இது ஒரு சென்டென்ஸ். அடுத்து மாடல் வெர்ப்ஸ். மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வில், வுட்டு, ஷெல், ஷுட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து வந்தது அப்படின்னா அது மாடல் வெர்ப்ஸு. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஒரு சில. யூ வில் கம், யூ வில் கம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸு. இந்த சென்டென்ஸில் வில் அப்படின்ற ஒரு மாடல் வெர்ப் வந்திருக்கு. அதே போல் ஐ ஆட் டு ரிங் ஹிம் அப், ஐ ஆட் டு ரிங் ஹிம் அப் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். இதில் ஆட் டு அப்படின்ற மாடல் வெர்ப் வந்திருக்கு. அடுத்தது செகண்ட் விதி என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் விதவுட் ஆக்சிலரி. இது வந்து வித் ஆக்சிலரி, இது விதவுட் ஆக்சிலரி இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் நம்ம ப்ரெசன்ட் வெர்பாக இருக்கலாம், அதாவது ஆக்சிலரி வெர்பு இல்லைன்னா மெயின் வெர்பு வரும். அந்த மெயின் வெர்பு ப்ரெசன்ட் வெர்பாக இருக்கலாம், பாஸ்ட் வெர்பாக இருக்கலாம். ப்ரெசன்ட் வெர்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ லவ்ஸ் ஃபிஷிங், ஹீ லவ்ஸ் ஃபிஷிங். லவ்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் வெர்பு. அப்புறம் யூ நோ தட் பிஃபோர், இந்த இடத்துல எல்ஓவிஎஸ் எஸ் இருக்குது, இந்த இடத்துல கேனோ டபிள்யூஎஸ் வரல, காரணம் உங்களுக்கு தெரியும். ஸோ யூ நோ தட் பிஃபோர் அப்படின்றது இது ஒரு ஸ்டேட்மெண்ட், சென்டென்ஸ் சொல்கிறோம் நம்ம. அப்புறம் பாஸ்ட் வெர்பு வந்து வச்சுக்குவேன். பாஸ்ட் வெர்பு வந்தாலும் நம்ம வந்து அதில் டேக் சேர்த்தலாம். இந்த பாஸ்ட் வெர்புக்கு ஒரு சென்டென்ஸ் உதாரணம் பாருங்கள். ஷீ பிளேட் த வயலின் பேட்லி, ஷீ பிளேட் த வயலின் பேட்லி. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், சென்டென்ஸு. என்ன வெர்பு வந்திருக்கு? பிளேடுன்னு வெர்பு வந்திருக்கு. இந்த பிளேடுன்றது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஆக ஸ்டேட்மெண்ட் வித் ஆக்சிலரி, ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் ஆக்சிலரி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸில் ஆக்சிலரி இருக்கும், ஆக்சிலரி இருக்காது. ஆக்சிலரி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பி வெர்பு, ஹேவ் வெர்பு, மாடல் வெர்பு இருக்கும். ஆக்சிலரி இல்லை அப்படின்னா நம்ம டூ, டிட் வெர்பு, டூ வெர்பு சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம வந்து சென்டென்ஸு வித் ஆக்சிலரி, வித்தவுட் ஆக்சிலரி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த சென்டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கணும். அஃபர்மேட்டிவ் அப்படின்றது நேர்மறை வாக்கியமாக இருந்தால், அந்த நேர்மறை வாக்கியத்தில் பி வெர்பும் மாடலும் சேர்ந்துருந்தா நம்ம எப்படி டேக் நம்ம ஆட் பண்ண முடியும்? இப்போ பார்த்தோம்னா ராஜா இஸ் அன் என்ஜினியர். ராஜா என்ற சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது ஆக்சிலரி வெர்பு, அண்ட் என்ஜினியர் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் நம்ம சப்ஜெக்ட் எது, வேர்ப் எதுன்றது கண்டுபிடிக்கணும். ராஜான்றது சப்ஜெக்ட், ஈஸ் அப்படின்றது வேர்பு, ஈஸ்ன்றது என்ன வெர்பு? பி வெர்பு. பி வெர்பு வந்ததுன்னா இதுக்கு டேக் சேர்த்துரும். எப்படி சேர்த்தலாம் அப்படின்னா பாருங்க. ராஜா இஸ் அன் என்ஜினியர். ராஜான்றது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், இங்கே ஈஸ்ன்றது பி வெர்பு இல்லையா, அந்த பி வெர்பு கூட நாட் சேர்த்துரும்.
ஏன் நாட் சேர்த்துறோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதனால நாட் சேர்த்துறோம். அப்போ நம்ம வந்து இந்த நாட் சேர்க்கும் பொழுது அதனுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம், சுருக்க ஃபார்ம் அப்படின்னா இன்ட், இஸ்இன்ட். அப்புறம் ப்ரனவுன் போடணும். என்ன ப்ரனவுன்? சப்ஜெக்டுடைய ப்ரனவுன். என்ன சப்ஜெக்ட் இதில்? ராஜான்ற சப்ஜெக்ட், அதனுடைய ப்ரனவுன் ஹி, அதனால இஸ் இன் ஹி அப்படின்றது அதான் டேக் கொஷின், அதான் கொஷின் டேக். அப்போ ராஜா இஸ் அன் என்ஜினியர், இஸ் இன் ஹி, இது வந்து ஒரு ஒரு டேக் கொஷின் சொல்லுவோம், இல்லை கொஷின் டேக்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஐ வாஸ் வெரி குவிக். இங்கே ஐ சப்ஜெக்ட், வாஸ் அப்படின்றது வேர்ப். ஓகேவா? இதை டேக் கொஷின் எப்படி அமைக்கலாம் அப்படின்னா ஐ வாஸ் வெரி வீக், வாசன்ட் ஐ. இந்த வாஸ் ஓட நெகட்டிவ் இன்ட்டு சேர்த்திக்கிறோம். இங்க இருக்கிற ஐன்றது ப்ரோனவுன், அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? தேர்ட் பாருங்க, ஐ ஆம் லேட். ஐ ஆம் லேட் அப்படின்றது பார்த்தோம்னா இது ஐ சப்ஜெக்ட், ஆம்ன்றது ஆக்சிலரி வெர்ப். இதை டேக் எப்படி சேர்த்தலாம்? ஐ ஆம் லேட் ஆரண்ட் ஐ. என்ன ஆம் கூட நெகட்டிவ் சேரும்போது நம்ம ஆம்ட்னு சொல்லக்கூடாது, ஆரண்ட்னு சொல்றோம். ஐ ஆம் லேட் அப்படின்னா ஆர் அப்படின்றது நம்ம ஆக்சிலரி பி வெர்ப், நாட் கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஆரண்ட் ஐ. அதே போல தே வேர் மைசர்ஸ். தே வேர் மைசர்ஸ் அப்படின்னா இதில் வேர் அப்படின்றது பி வெர்ப், தே அப்படின்றது சப்ஜெக்ட். இதுக்கு என்ன வரும் கொஷின் டேக் அப்படின்னா தே வேர் மைசர்ஸ், வேர் இன் தே. இங்க வேர் அப்படியே போட்டுக்கலாம், வேர் இன் தே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம இப்போ. சம் ஆஃப் யூ ஆர் லேர்னிங் ஹிந்தி. இல்ல சம் ஆஃப் யூ அப்படின்றத வந்து சப்ஜெக்ட், ஆர் அப்படின்றது ஆக்சிலரி வெர்ப். இது டேக் கொஸ்டின் எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னா சம் ஆஃப் யூ ஆர் லேர்னிங் ஹிந்தி அப்படின்றது இங்க இருக்கிற ஆர் அப்படின்றத பி வெர்ப், அதோட ஆரண்ட் நாட் சேர்த்திக்கிறோம். சம் ஆஃப் யூ அப்படின்றது வந்து அதோடைய ப்ரொனவுன் வந்து யூ. ஸோ சம் ஆஃப் யூ ஆர் லேர்னிங் ஹிந்தி அப்படின்ற கொஸ்டின் டேக் வந்து ஆரண்ட் யூ. மை மாம் அண்ட் டேட் ஆர் இன் த கார். இதில் ஆர் அப்படின்றது தான் வந்து வேர்பு, வேர்புக்கு முன்னாடி இருக்கிறது மை மாம் அண்ட் டேட் அப்படின்றது சப்ஜெக்ட். ஓகே, இதுக்கு என்ன எந்த மாதிரி ஆட் சேர்த்துவோம்? மை மாம் அண்ட் டேட் ஆர் இன் த கார், ஆர் இன் தே. ஸோ இங்கே ஆர் அப்படின்றது நம்ம வந்து ஆக்சிலரி கொடுத்துருக்காங்க, அதை ஆர் இன்ட் அப்படின்றது கான்டாக்ட் மாற்றிக்கிறோம். இங்கே தே எப்படி வந்தது அப்படின்னா மாம் அண்ட் டேட் அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்குது. ஓகேவா? சிங்குலர் இருந்தால் நம்ம ஷீ அது ஹீ போடுவோம், மாம் அண்ட் டேட் அப்படின்றது வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் தே போடுவோம் நாம. The weather is nice now. The weather அப்படின்றது சப்ஜெக்ட், is என்றது verb. ஸோ இதை கொஷின் டேக் எப்படி வரும்னு அப்படின்னா the weather is nice now. is அப்படின்றது ஆக்சிலரி வெர்பு, அது பி வெர்பு, நாட் சேர்த்திக்கிறோம். isn't அப்படின்றது இந்த வெதனுடைய ப்ரொனவுன் வந்து இட் போடணும், இட். வெதர் அப்படின்றது இட், அதனால the weather is nice now, isn't it? அடுத்தது 8th பாருங்க, mosquitoes are dangerous. ஆர் அப்படின்றது பி வெர்பு, mosquitoes அப்படின்றது சப்ஜெக்ட். மஸ்கிட்டோஸ் ஆர் டேஞ்சரஸ் ஆர் ஒன் தே. தே ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா மஸ்கிட்டோஸ் அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் வரனால தே போடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இன்னொரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஞானம் அண்ட் ரகு குட் ட்ரை அகைன். இங்கே குட் அப்படின்றது ஆக்சிலரி வெர்பு, இந்த மாடல் வெர்பு கொடுத்துருக்கோம். ஞானம் அண்ட் ரகு அப்படின்றது சப்ஜெக்ட். ஞானம் அண்ட் ரகு குட் ட்ரை அகைன், இங்கே குடின் தே. தே எப்படி வருது அப்படின்னா ஞானம் அண்ட் ரகு ரெண்டு பேரையும் குறிக்கிறதுனால இது வந்து சிங்கிளா இல்லாம வந்து புளூரலா இருக்கிறதுனால தே போடுறோம். ஸோ குடின் தே. தர்மன் ஷுட் பாஸ் எக்ஸாமினேஷன். தர்மன் அப்படின்றது சப்ஜெக்ட், ஷுட் அப்படின்றது ஆக்சிலரி வெர்ப். ஸோ தர்மன் ஷுட் பாஸ் எக்ஸாமினேஷன், இங்க ஷுட் வரனால ஷுடன்ட். ஷுடன்ட் ஹி அப்படி வருது, தர்மனுடைய ப்ரொனவுன் ஹி, அதனால தர்மன் ஷுட் பாஸ் எக்ஸாமினேஷன், ஷுடன்ட் ஹி. We must answer the letter. We subject, must வந்து auxiliary verb. We must answer the letter. Mustn't we? Mustn't we? Mustn't அப்படின்றது கான்ட்ராக்ட் ஃபார்ம். இங்க இருக்கிற we pronoun அப்படியே போட்டுக்கலாம். He might be there. He might be there. He subject, might அப்படின்றது auxiliary verb. So he might be there அப்படின்றது mightn't he. Might உடைய கான்ட்ராக்ட் ஃபார்ம் வந்து mightn't he. He might be there, mightn't he. ஐ ஆட் டு விசிட் ஹிம். ஆட் டு அப்படின்றது ஆக்சிலரி வெர்ப், ஐ அப்படின்றது வந்து சப்ஜெக்ட். எப்படி போடுவது? ஐ ஆட் டு விசிட் ஹிம், ஆட் இன் ஐ. ஆட் இன் ஐன்னு சொல்லணும் நம்ம, ஆட் இன் ஐ. ஆட் இன் ஐ அப்படின்றது கொஷின் டேக். நெக்ஸ்ட், த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் வித் டூ வெர்ப்ஸ் அண்ட் ஹேவ் வெர்ப்ஸ். டூ வெர்ப்ஸ் வந்தால் எப்படி போடுவோம், ஹேவ் வெர்ப் எப்படி போடுவோம்? டூ வெர்ப்ஸ் வராது,
டூ ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல ஆக்சிலரி வெர்ப் வரல அப்படின்னா நம்ம டூ டிட் சேர்த்துவோம் நம்ம. தே ஆல்வேஸ் ஒர்க் ஹார்ட் பாருங்க, இந்த தே ஆல்வேஸ் ஒர்க் ஹார்ட் அப்படின்ற சென்டென்ஸ்ல ஆக்சிலரி வெர்ப் வரல. அப்போ ஆக்சிலரி வெர்ப் வரலன்னா என்ன வெர்பு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இங்க ஒர்க் அப்படின்ற வெர்பு கொடுத்துருக்காங்க. இது ப்ரெசன்ட் வெர்பா பாஸ்ட் வெர்பா, ப்ரெசன்ட் வெர்பா பாஸ்ட் வெர்பா அப்படின்னு பார்க்கணும். ப்ரெசன்ட் வெர்பா இருந்தா டூ ஆர் டஸ் சேர்த்து நம்ம டேக் ஆட் பண்ணலாம். பாஸ்ட் வெர்பா இருந்தா டிட் சேர்த்து ஆட் பண்ணலாம். அப்போ ஒர்க்ன்றது என்ன, ப்ரெசன்ட் வெர்பு. எப்படி நாம வந்து பிரிக்கலாம், அதை டூ பிளஸ் தேன்னு பிரிக்கலாம். ஏன் தே வந்தது, இங்க தேன்றது சப்ஜெக்ட், அதனால இங்க டேஸ் சேர்த்து கொண்டது டூ வரும். டூ பிளஸ் தே அப்படின்றது, இந்த டூ பிளஸ் தே அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எப்படி வந்தது அப்படின்னு. இது வந்து ஒர்க்கை நம்ம பிரிக்கிறதுனால டூ பிளஸ் தே. அப்போ இதனுடைய டேக் எப்படி வரும் அப்படின்னா தே ஆல்வேஸ் ஒர்க் ஹார்ட் டோன்ட் தே. ஏன்னா தே ஆல்வேஸ் ஒர்க் ஹார்ட் அப்படின்றது பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதனால டோன்ட் தேன்னு வரும். நெக்ஸ்ட் அருள் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். அருள் சப்ஜெக்ட், ஸ்பீக்ஸ் அப்படின்றது வேர்ப். ஸ்பீக்ஸ் என்ன வேர்ப் இது வந்து மெயின் வேர்ப், ஆக்ஸ் வேர்ப் கொடுக்கல. அப்போ டூ டஸ் சேர்த்து நம்ம வந்து டேக் ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணா வரும் டஸ் ஹி. அப்ப டஸ் ஹி எப்படி வந்தது, ஸ்பீக்ஸ் அப்படின்றது வெர்பு கூட எஸ் வந்ததுனால டூ கூட எஸ் சேர்த்திக்கிறோம். பிளஸ் ஹீன்றது என்ன, ஹீன்றது அருளுடைய ப்ரொனவுன் ஃபார்ம். ஸோ டஸ் ஹி. அப்ப ஆன்சர் எப்படி வரும் பாருங்க, அருள் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல் டசன் ஹி. டஸ் அப்படின்றது ஸ்பீக்ஸ் நம்ம பிரிக்கிறோம், அதனால டஸ். ஹி வந்து அருளுடைய ப்ரொனவுன். அருள் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல் டசன் ஹி. ஓகே, அடுத்து பாருங்க, யூ broke த விண்டோ. யூ சப்ஜெக்ட், broke அப்படின்றது verb. என்ன verb, present verb past verb, அது பார்க்கணும். நம்ம பார்த்தோம்னா brokeன்றது past tense. past tense என்ன போடுறோம், நம்ம did சேர்க்கணும். did plus you. அப்போ நம்ம ஆன்சர் எப்படி வரும் பாருங்க, இங்க did plus you, broke வந்து did plus you மாத்திரம். ஆன்சர் என்ன வரும் பாருங்க, you broke the window didn't you. you அப்படின்றது pronoun, broke வந்து did பிரிக்கிறோம், so didn't you. அதே போல he has a lot of books. he சப்ஜெக்ட், has அப்படின்றது verb. அப்போ has verb இருந்தா நம்ம has a does plus he பிரிக்கலாம். does plus he. அப்போ does plus heன்றதான் வந்து நம்ம has உடைய மறு. அப்போ என்ன பார்த்தோம்னா இது என்ன ஆன்சர் வரும், he has a lot of books doesn't he. has அப்படின்றது என்னவா இருக்கு, வெர்பா இருக்கு. என்ன வெர்பு, மெயின் வெர்பா இருக்கு. இது ஆக்சிவ் வெர்பா எடுத்துக்கூடாது. ஓகேவா, அப்போ நம்ம என்ன செய்வோம், doesn't he. ஆனா hasன்றதும் ஒரு ஆக்சிவ் வெர்பு தான், அது மறக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல மெயின் வெர்பா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறனால நம்ம வந்து மெயின் வெர்ப் பிரிச்சு கொடுக்கலாம். இதே வேற மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா he has a lot of books hasn't he எழுதலாம். எப்படி எழுதலாம், hasn't he எழுதலாம், தவறு இல்லை. ஆனா சரியான வடிவம் அப்படின்னா doesn't he தான் சரியான வடிவம். doesn't he அப்படின்றதான் சரியான டேக். hasn't he அப்படின்னு தவறு அல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா she has completed the project. இல்ல she சப்ஜெக்ட், has auxiliary verb, completed main verb. ஓகேவா, the project அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ she வந்து சப்ஜெக்ட், has வந்து auxiliary verb அங்க இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல இது auxiliary verb இல்ல, மெயின் verb இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல has அப்படின்றது auxiliary verb இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் எழுதுவோம், she has completed the project hasn't she. has அப்படின்ற auxiliary verb இருக்குல்ல, has போடுவோம். ஆனா இது நம்ம வந்து doesn't மாத்தக்கூடாது. இங்க நம்ம இந்த has doesn't நம்ம மாத்தலாம், ஆனா இதை வந்து has doesn't மாத்தக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த has வந்து மெயின் verb அங்க ஆக்ட் பண்ணல. அப்ப என்னவா ஆட் பண்ணிட்டு இருக்குங்க, வந்து இது auxiliary verb ஆக்ட் பண்றதுனால இந்த auxiliary அப்படியே போட்டுக்கிறோம். ஃபோர்த் சென்டென்ஸ், ஃபோர்த்துக்கு வந்து ரெண்டு ஆன்சர் வரலாம், doesn't he வரலாம், hasn't he வரலாம். ஆனா சென்டென்ஸ் ஃபிஃப்த்துக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான், அது hasn't she இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, the students have their lunch at 1 o'clock. இங்க have வந்திருக்கு. the students அப்படின்றது சப்ஜெக்ட், have அப்படின்றது verb. அப்ப இந்த have எப்படி பிரிக்கலாம், டூ பிளஸ் தேன்னு பிரிக்கலாம். அப்ப டூ பிளஸ் தே அப்படின்றது ஏன் டூ வரும் அப்படின்னா have வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் இல்லையா. அப்ப the students have their lunch at 1 o'clock don't they. ஏன் டோ வருது, டோனுடைய நெகட்டிவ் கான்டாக்ட் ஃபார்ம் டோன்ட். இதுவே பார்த்தோம்னா நம்ம வேற மாதிரி எழுதலாம். என்ன காரணம் அப்படின்னா இந்த இடம் வந்து have அப்படின்றது ஆக்சிலரி வெர்பா இருக்கு, மெயின் வெர்பாவும் இருக்கு. ஓகேவா, பிரிக்கலாம் நம்ம, என்ன ஆக்சுவலாக பிரிக்க முடியும் நம்மளால. அதனால அப்போ எப்படி எழுதலாம், the students have their lunch at 1 o'clock haven't they. நம்ம haven't they எழுதலாம், தவறு இல்லை. இதுக்கு என்ன அப்படின்னா ரெண்டு ஆன்சர் இருக்கு, don't they அப்புறம் haven't they. செவன்த் பாருங்க, they have written the test. இங்க they சப்ஜெக்ட்,
have auxiliary verb, return main verb, the test அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ இங்க have அப்படின்றது auxiliary மட்டும்தான் நம்ம செயல்படுது. அப்போ என்ன ஆன்சர் வரும்? they have written the test, haven't they? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் haven't they மட்டும்தான் வரும். அடுத்து நான் ஈத்து பாருங்க. ஹரி had his breakfast at 9 o'clock. had his breakfast. had அப்படின்றது auxiliary verb மெயின் verb. hadன்றது மெயின் verb. ஏன்னா பக்கத்தில் பாருங்க his breakfast அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இங்க ரெண்டு வெர்பு வரல, ஒரே ஒரு வெர்பு வந்து. இதுக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா, ஒரே ஒரு have வரும், ஒரே ஒரு has வந்து. இங்க ஒரே ஒரு வெர்பு had வந்திருக்கு. his breakfast அப்படின்றது வந்து ஆப்ஜெக்டா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்வோம், had did plus பிரிக்கலாம். didn't he? he had his breakfast at 9 o'clock, didn't he? இதுவே நம்ம வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஹரி had his breakfast at 9 o'clock, hadn't he எழுதலாம். இது ரெண்டு ஆன்சர். didn't he போடலாம், hadn't he போடலாம். ஆனா பாலு had done nothing. had வந்து இங்க auxiliary இருக்கு, மெயின் verb done இருக்கு. இது நம்ம didn't பிரிக்க கூடாது. hadn't done அப்படின்றது hadn't he போடுறோம். பாலு had done nothing, hadn't he? ஓகே, அடுத்து பாருங்க. ஸ்டேட்மெண்ட் யூசிங் each, every, someone, somebody. இந்த மாதிரி each வந்தாலும் சரி, every வந்தாலும், someone வந்தாலும், somebody வந்தாலும், இதை நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம புலல் ஃபார்மா எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துட்டோம்னா நம்ம எப்படி வரும் அப்படின்னா, தேன் மாத்திக்கணும். ஆட் வந்து கொஸ்டின் டேக் ஆட் பண்ணும்போது நம்ம கான்ட்ராக்டர் ஃபார்மோட தே சேர்த்திக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க. எவ்ரி ஒன் வாஸ் கிவன் எ கிஃப்ட். எவ்ரி ஒன் சப்ஜெக்ட், வாஸ் அப்படின்றது verb. ஆனா இங்க பாருங்க, எவ்ரி ஒன் வாஸ் அப்படின்றது, இந்த எவ்ரி ஒன் அப்படின்றது சிங்கிள் ஃபார்மா வரும். ஆனா இதே நம்ம வந்து டேக் சேர்த்தும் போதே வேரண்ட் தேன்னு வரும். வாஸ் பாருங்க, எவ்ரி ஒன் வாஸ் கிவன் எ கிஃப்ட், வேரண்ட் தே. இங்க வாஸ்ன்ட்டு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, எவ்ரி ஒன் அப்படின்றது நம்ம வந்து என்னவா எடுத்துக்கிறோம், டேக்ல பண்ணணும்னு வந்து என்ன பண்ணும்போது சிங்கிள் ஃபார்மா எடுத்துக்கூடாது. நம்ம வந்து புளூரல் ஃபார்மா எடுத்துக்கிறோம். இங்க சிங்கிள் ஃபார்ம் தான் வரும். இதை வந்து என்ன காரணம், கன்கார்டுன்னு சொல்லுவோம். நம்ம கன்கார்டு என்ற விதியின் பிரகாரம் வாஸ் வரும். ஆனா டேக் கொஸ்டின்ல வேரட் தேன் வரும். சம் பாய்ஸ் ஆர் நாட்டி. இங்க சம் பாய்ஸ்ன்றது கரெக்டா நம்ம ஆர் வந்து கரெக்டா சரியா வந்திருக்கு. அப்போ சம் பாய்ஸ் ஆர் நாட்டி அப்படின்னா ஆர்ன்ட் தே. ஈச் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டன் வெல் இன் த எக்ஸாம்ஸ். அப்போ பாருங்க, ஈச் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் வந்திருக்கு. இங்க ஈச் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம கன்கார்டு விதி பிரகாரம் ஹேஸ் வரும். ஆனால் டேக் கொஸ்டின் எழுதும்போது ஹேஸ் வராது. ஈச் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் ரிட்டன் வெல் இன் த எக்ஸாம்ஸ், ஹேவன்ட் தே. இங்க ஹேவன்ட் தே வரும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து டேக் கொஸ்டின் பண்ணும்போது இங்க தே அப்படின்ற ப்ரொனவுன் எடுத்துக்கிறோம். அதே போல somebody has waiting for you. somebodyன்றது வந்து சப்ஜெக்ட், ஹேஸ் அப்படின்றது. அப்ப என்ன டேக் பாருங்க, somebody has waited for you, haven't they? somebody has waited for you, haven't they? ஏன்னா somebody அப்படின்றது இந்த இடத்துல நம்ம they அப்படின்ற ஒரு ப்ரொனவுன் போட்டுக்கிறோம். they வந்து haven't தான் வரும். ஏன்னா has அப்படின்றது சிங்குலர் ஃபார்மா எடுத்துக்கிறோம். கன்கார்ட் என்ற விதியின்படி சிங்கிள் ஃபார்மா எடுத்துக்கிறோம். ஆனா டேக் கொஸ்டின்ல நம்ம இது புளூரல் ஃபார்மா எடுத்துக்கிறோம். அப்போ haven't theyன்னு வரும். someone knocked at the door. someone அப்படின்றது சப்ஜெக்ட், knocked அப்படின்றது verb. அப்போ நம்ம இது வந்து didn't they. ஓகேவா? knocked past tense. இங்க ஆக்சிலரி கொடுக்கல, ஆக்சிலரி கொடுக்காம இருக்கிற ஸ்டேட்மெண்டா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், did சேர்த்திக்கலாம். didn't they. someone அப்படின்றது நாம புளூரல் ஃபார்ம் உடைய ப்ரொனவுன் they சேர்த்திக்கிறோம். அப்புறம் everything and something இதெல்லாம் வந்துன்னா சிங்குலர் தான் எடுத்துக்கிறோம். அப்ப இட்டு சேர்த்தலாம். something is wrong. something சப்ஜெக்ட், is அப்படின்றது verb. அப்ப நம்ம something நம்ம இட்டா சேர்த்திக்கிறோம். எப்படி, something is wrong, isn't it? isn't it போட்டுக்கிறோம். அதே போல everything is great, இதனுடைய ஃபார்ம் வந்து everything is great, isn't it? ஓகே, இது வரைக்கும் நாம வந்து இதை பார்த்தோம்னா டேக் கொஸ்டின்ல பண்ணும் பொழுது சென்டென்ஸ் அஃபர்மேட்டிவா இருக்கா நெகட்டிவா கண்டுபிடிக்கணும். அஃபர்மேட்டிவ்க்கு நெகட்டிவ் டேக்கும், நெகட்டிவ்க்கு அஃபர்மேட்டிவ் டேக்கும் சேர்த்துறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அஃபர்மேட்டிவ் மட்டும் தான் பார்த்துருக்கோம், நெகட்டிவ் பார்க்கல. நெகட்டிவ் வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இதுல இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்ல பிஓர்போ வரக்கூடிய சென்டென்ஸ், அதாவது ஆக்சிலரி வரக்கூடிய சென்டென்ஸ், ஆக்சிலரி வராத சென்டென்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம். அதன்படி நம்ம டேக் கொஸ்டின் டேக் ஆட் பண்றோம். ஓகேவா? இதில் லெட் அப்படின்ற, லெட்டஸ், லெட் மீ, லெட் டீம் அப்படின்ற லெட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ நீங்க இந்த வீடியோ வளமுறை பாருங்க. டவுட் இருந்தால் நீங்க வந்து என்ன செய்றீங்க, வாட்ஸ்அப்ல நீங்க கேட்கலாம். Thank you. Thank you, students.